சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மோகன் பகவத்தை நச்சரிக்க தொடங்கிவிட்டார்கள் இரண்டாம் கட்ட RSS தலைவர்கள். என்னென்ன? முதல் பாயிண்ட் என்னன்னா, மோடியோட நடவடிக்கைகள்ல அவங்க கொஞ்சம் அதிருப்தியை காட்டுறாங்க. ஒன் மேன் ஷோவா இருக்காரு, கட்சியோட பெரியவரா இருக்காரு. RSS சில நபர்களை குறிப்பிட்டு அடுத்த பாஜக தலைவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு ஒரு நோட் அமைச்சது. அந்த நோட்டை வாங்கி அமித்ஷாவும் மோடி குபுத்தர்ல போட்டாங்க. அந்த லிஸ்ட்ல யார் இருந்தாங்க? அந்த லிஸ்ட்ல வந்து RSSக்கு வேண்டிய தலைவர்கள், RSSக்கு லாயலான தலைவர்கள், RSS சொல்ல பேச்சு கேட்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. 75 கட் ஆஃப் கொண்டு வந்தது யாரு? பிஜேபியா இல்ல மோடியா இல்ல RSS-ஆ? அது இட் வாஸ் சஜஸ்டட் பை RSS அண்ட் என்டார்ஸ்ட் பை பிஜேபி. ஏன்னா மோடிக்கு வேண்டாத சிலரை தள்ளி வைப்பதற்கு அவரே இந்த ரூலை பயன்படுத்தி கொண்டார். இப்போ RSS கேக்குதா, வெரி குட், 25 முடிஞ்சு போச்சு, எப்போ சீட்டை காலி பண்றீங்க, இப்படி கட்டுருச்சு. பிரதமர் மாறுவாரா செப்டம்பர் மாதம்? வாய்ப்பு இருக்கிறது. RSS 2 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்குன்னு கேள்விப்படுறோம். மோடி முடியாதுன்றாரா என்ன பண்ணுவீங்க? மோடி முடியாதுன்னா அதுக்கு அடுத்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு RSS தயாரா இருக்கு. சார் என்ன சார் முன்னுமே பண்ண முடியும்? இல்ல பண்ணுவாங்க, அவங்களுக்கு உண்டான MPs கையில் இருக்காங்க. மோடி அமித்ஷா போயிட்டாங்கன்னா அல்டர்னேட்டிவ் யார் இருக்காங்க சார்? இப்ப ரேஸ்ல இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பிரைம் மினிஸ்டர் ரேஸ்ல 2 எண் இருக்கிறதா சொன்னாங்க டெல்லியில, நிதின் கட்கரி அண்ட் நிர்மலா சீதாராமன். ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் உள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். டெல்லிக்கும் நாக்பூருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் வெடிச்சிருக்கு. அந்த மிகப்பெரிய அந்த வெடியை பற்ற வைத்திருப்பது RSS தலைவர் திருமிகு மோகன் பகவத் அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 75 வயசு ஆயிடுச்சுன்னா உங்களுடைய வேலைகளை எல்லாம் நீங்க நிறுத்தி வச்சிடணும், மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் அப்படின்னு சமீபத்தில் நாக்பூரில் நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் மோகன் பகவத் அவர்கள் பேசியிருக்காரு. எந்த ஒரு இடத்துலையும் மோடிங்கிற வார்த்தையை மோகன் பகவத் அவர்கள் யூஸ் பண்ணவே இல்லை. போன ஆண்டும் இதே மாதிரியான ஒரு இஷ்யூ வெடித்தது. அப்போது மோடியை பற்றி ரொம்ப மிக காட்டமான விமர்சனங்களை மோகன் பகவத் வச்சிருந்தாரு. சமீபத்தில் மோடி அவர்கள் பிரதமராகி ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு RSS தலைமை அலுவலகத்துக்கு மோடி போயிருந்தாரு. அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை மோகன் பகவத் அவர்கள் சொல்லியிருக்காரு. யார் சார் சொல்றாரு? மோடியை தான் சொல்றாரா மோகன் பகவத்? இதை நாம எப்படி டீகோட் பண்றது? RSSக்கும் பிஜேபிக்கும் ஒரு கிட்டத்தட்ட 5-6 வருடங்களாக டேர்ம் சரியில்லை. எனக்கு டெல்லியில் கிடைத்த தகவல் படி எமர்ஜென்சியோட மோசமாக ஒரு நிலைமை இருக்குன்னு ஒரு கமெண்ட் அடித்தார் RSS தலைவர். 2ஆம் கட்ட RSS மோகன் பகவத் இல்லை, 2ஆம் கட்ட RSS தலைவர் இந்தியாவில் இப்போ எமர்ஜென்சியோட மோசமான நிலைமை இருக்குன்னு கமெண்ட் பண்ணாலும் அந்த கமெண்ட் மோடி காதுக்கு போயிடுச்சு. மோடி கூப்பிட்டோன்னா என்ன, நம்ம RSS இந்த மாதிரிலாம் பேசினா என்ன அர்த்தம், என்ன சர்வாதிகாரம் நடக்குது, அப்படி யார் டிக்டேட்டராக இருக்காங்க, இங்கே என்ன நடக்குது, என்ன கேட்குறீங்கன்னு கேட்டிருக்கார். மோகன் பகவத் இதில் வாயே திறக்கலை, 2 பக்கமும் விட்டு கொடுக்கல அவர். ஆனால் இது என்ன ஆயிடுத்து, மோகன் பகவத்தை நச்சரிக்க தொடங்கி விட்டார்கள் இரண்டாம் கட்ட RSS தலைவர்கள். என்னென்ன? முதல் பாயிண்ட் என்னன்னா, மோடியோட நடவடிக்கைகளில் அவங்க கொஞ்சம் அதிருப்தியை காட்டுறாங்க. ஒன் மேன் ஷோவா இருக்காரு, கட்சியோட பெரியவரா இருக்காரு, கட்சியை மீறி செயல்படுகிறார். அதான கேம்பெயின். அதுதான் மோடி பிஜேபி மோடி தானே கேம்பெயின். அவங்க சொல்றாங்க அந்த கேம்பெயின் பீரியட் முடிஞ்சு போச்சு, அதோட வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு. இனிமே நாங்கள் சொல்ற ஆளு இது எங்கே ஆரம்பிச்சது? முதல் ப்ராப்ளம்னா, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பு RSS என்ன சொல்லிச்சா, ஆட்சியை நீங்கள் பார்த்துக்கங்க, நாங்கள் தலையிடல, நீங்கள் எப்படியும் ஆட்சி பண்ணுங்கள், கட்சி எங்ககிட்ட கொடுத்துருங்க, ஏன்னா எங்களுக்கு கட்சி தான் முக்கியம். பிஜேபின்ற கட்சி அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி அவங்களாம் இருந்தால், அதுக்கு முன்னாடி ஜனசங்கத்திலேருந்து தீன்தயாள் உபாத்யாயா வளர்த்த கட்சி நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் கட்சியில் தலையிடாதீங்க, ஆட்சியை நீங்கள் பார்த்துக்கங்க, என்னவோ பண்ணிட்டு போங்க, பிஜேபி ஆட்சி இருந்தால் சரி அப்படின்னு விட்டாங்க. இதற்கு இடையில என்ன ஆச்சு, அப்படி முட்டல் மோதல் முரசல் இருந்துனே வந்தது. நட்டா சில ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டார். அதுவும் RSSக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட். RSSக்கு எதிராக நட்டா விட்ட ஸ்டேட்மெண்ட்டை RSS தலைமை ரசிக்கவில்லை. ரொம்ப 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 கோவப்பட்டாங்க. தயவு இல்லாமலே நாங்கள் ஜெயிப்போம்னு சொன்னார். RSS தயவு இல்லாமல் எங்களால் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கட்சியோட தலைவர் சொல்கிறாருன்னா, அங்கேயே புகைச்சல் ஆரம்பிச்சாச்சு, நீங்கள் உணரலாம்.
சரி, எங்கே வந்து முட்டல் மோதல் அதிகமாச்சு? மகாராஷ்டிரா தேர்தலில் சிவசேனாவை உடைக்க பிஜேபி இறங்கின பொழுது மோகன் பகவத் கூப்பிட்டு ஸ்டாப் அப்படின்னாராம். பால்தேக்கரை யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவின் முதல் இந்துத்துவ தலைவர். இப்போ இந்த இந்த காலகட்டங்களில், இந்த ஜென்ரேஷனில் இந்துத்துவ தலைவரில் முதல்வர் பால் தாக்கரே. அவர் கஷ்டப்பட்டு வளர்ச்ச கட்சியை உங்கள் சுயநலத்துக்கு உடைக்கிறீங்களா? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சிக்கு வர வேணாம், என்சிபி வந்தாலும் பரவாயில்ல, உடைக்காதீங்கன்னாராம் மோகன் பகவத். ஏன்னா மோகன் பகவத்தும் தாக்கரேவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். பால் தாக்கரே வந்து அவ்வளோ தைரியமாக இந்து மதத்தை ஆதரிச்சார். அவருக்கு முன்பு பாஜக ஆர்எஸ்எஸ்லாம் ஒன்றுமே இல்லை. இந்து மத ஆதரவு என்பது ஒரு வெறித்தனமாக மகாராஷ்டிராவில் கொண்டு போனது பால் தாக்கரே. அப்படிப்பட்ட கட்சியை உடைக்க வேண்டான்னு கேட்டு கூட உடைச்சாங்க. அது ஆர்எஸ்எஸ் மென்னு முழுங்கிடுச்சு. வேற என்ன பண்ண முடியும்? தேவை இல்லை அந்த நேரத்தில், அந்த எலெக்ஷன் போது உடைக்க வேண்டிய தேவை இல்லை. இல்ல உடைக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. ஆனாலும் என்சிபி அவங்க உடைச்சிருக்க தேவையில்ல, பல விஷயங்கள் அங்க விளையாடிட்டாங்க. உடைச்சதை பற்றி ஆர்எஸ்எஸ் பெருசாக கவலைப்படலை. ஆனா சிவசேனா உடைச்சது, சிவசேனா உடைச்சதை ஆர்எஸ்எஸ் விரும்பவில்லை என்று டெல்லியோட முக்கிய தலைவர்களே சொல்கிறாங்க. விரும்பவில்லை. சரி, உடைச்சிட்டீங்க, ஜெயிக்கணும்னு உடைச்சிங்களான்னு ஒரு கேள்வி வந்தது. அவங்களுக்கு அந்த அந்த பால் தாக்கரே கட்சியை உடைச்சதே ஆர்எஸ்எஸ் பிடிக்கல. சிவசேனா என்பது போட்டோம், ரூல் பண்ணிட்டுமே அவங்க காங்கிரஸே ஆட்சிக்கு வரணும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வரட்டும்னு ஆர்எஸ்எஸ் சொன்னார். சரி, இது போச்சா. இடையில என்னாச்சு? அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் லல்லாக இருந்தது, ஒரு சலனம் இல்லாமல் இருந்தது. ஆர்எஸ்எஸ் சில நபர்களை குறிப்பிட்டு அடுத்த பாஜக தலைவர்கள் இவர்கள்தாம் அப்படின்னு ஒரு நோட் அமைச்சது. அந்த நோட்டை வாங்கி அமித்ஷாவும் மோடி குப்புத்தரில் போட்டாங்க. அந்த லிஸ்ட்டில் யார் இருந்தாங்க? அந்த லிஸ்ட்டில் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வேண்டிய தலைவர்கள், ஆர்எஸ்எஸ்க்கு லாயலான தலைவர்கள், ஆர்எஸ்எஸ் சொல்ல பேச்சு கேட்கக்கூடியவர்கள், அவங்களாம் இருந்திருக்காங்க. நிதின் கட்கரியை சொல்கிறீங்களா? நிதின் கட்கரி அமைச்சர் பதவி விட்டு வெளியில் வரதா இல்லை. ஏன்னா அவர் இஸ் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் தி ஆர்எஸ்எஸ் இந்த கவர்மெண்ட். அரசாங்கத்தில் நடக்கும் தவறுகளையும் அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது என்பதை கூர்ந்து கவனித்து ஆர்எஸ்எஸ்ஸிடம் சொல்லக்கூடியவர் தான் நிதின் கட்கரி. இஸ் ஆர்எஸ்எஸ் மேன் இன் த பிஜேபி கேபினெட் அண்ட் இந்த பிஜேபி. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஏன் மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் மேன் கிடையாதா என்ன? மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் மேன் தான். ஆனால் அவங்க ஆர்எஸ்எஸ் ரூட்டில் வரல. மோடி ஆர்எஸ்எஸ் ரூட்டில் வரலையே சார். ஒரு குஜராத் சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரே தவிர, அதிலிருந்து பிரதமர் வேட்பாளராக வந்தாரே தவிர, மாமாஜி மாதிரியோ மற்ற முதலமைச்சர் மாதிரியோ அவர் வரல. அவர் அத்வானியோட செல்லப்பிள்ளையாக இருந்த வாசம் தான். சார், மோடி வந்து அந்த எமர்ஜென்சி காலத்தில் அவர் பட்ட கஷ்டங்களை பற்றி பேசியிருக்காரு. அதே போல் ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஆர்எஸ்எஸ்க்கு பல்வேறு, இதே மோடியை ஆர்எஸ்எஸ் முதலில் ஆதரித்தது உங்களுக்கு தெரியும். ராஜ்நாத் சிங் வர வேண்டிய இடத்துக்கு மோடி வந்தார். ஆமாம், ராஜ்நாத் சிங் தான் மோடி அந்த இடத்துல உட்கார வச்சது. மோடி வந்து இப்போதைக்கு நன்றி கடன் பட்ட ஒரே ஒரு நபர் யாருன்னா ராஜ்நாத் சிங் தான். அவர் தான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கும்பொழுது நியூயார்க்கில் பிடிஐயில் எங்ககிட்ட ரிப்போர்ட்டில் சொன்னார், அடுத்த பிரதமர் கேண்டிடேட் மோடி, நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சர் அப்படின்னு நியூஸ் அங்கேயே தான் லீக் ஆச்சு. 2013 என்னமோ 13 எண்டில். ஸோ ராஜ்நாத் சிங்குக்கு மட்டுமே நன்றி கடன் பட்டவர் மோடி. அதனால தான் அவர் இன்னும் அவர் கேபினெட்டில் வச்சுருக்கார். எல்லோரையும் கட்டி விட்டாங்க. வெங்கைய நாடுலாம் இருக்கிற இடமே தெரில, இவரை மட்டும் வச்சுருக்கார். சரி, அடுத்தது இந்த லிஸ்ட்டு என்ன பிடிக்கல ஆர்எஸ்எஸ்க்குன்னா, கட்சிக்கு தலைவரே போடாலும் போடாமல் இருப்பேன், நீ சொல்கிற ஆளை போட மாட்டேன். ஸோ அதன் காரணமாக தான் வந்து இன்னும் தலைவர் போடலையா? இன்டரிமாவே நட்டா எத்தனை வருஷம் இன்டரிமா இருப்பார். அதுவும் நட்டா வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக வேற பேசியிருக்காரு. ஆர்எஸ்எஸ் எதிராக பேசியிருக்காரு. அவர் வந்து அவர் பேசினார்னா அவர் பேச வச்சுருக்காங்கன்னு கூட சொல்லலாம். யார், மோடி அமித்ஷாவுமா? அது எந்த காம்பினேஷன் நமக்கு தெரியாது, பேச வச்சிருக்கலாம். அடுத்தது சில அமைச்சர்களின் செயல்பாடுகள் சரியில்லை என்று ஆர்எஸ்எஸ் நோட் அமைச்சது மோடிக்கு. எந்த அமைச்சர்னு நமக்கு தெரியாது, ஆனால் சில அமைச்சர்கள் செயல்பாடுகள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திற்கு எதிராக, தனி மனித ஒழுக்கத்திற்கு எதிராக செயல்படுகிறது. அதில் தென்னிந்தியாவை சேர்ந்த அமைச்சர்களும் அடக்கம்.
தனி மனித ஒழுக்கம்னு வந்தாலே என்ன விஷயம் சொல்லணும்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து கொஞ்சம் கண்குத்தி மாதிரி பார்த்துட்டு வரும். நோட் அமிச்சாங்க. நோட் அமிச்சு இவங்களெல்லாம் பதவியிலேருந்து தூக்குங்க, என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, என்ன இதனால் நமக்கு வந்து லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, மோடி தூக்க முடியாதுன்ட்டார். மோடி சொல்லி அமிச்சாராம், நீங்கள் தானே சொன்னீங்க கவர்மெண்ட் எங்கள் கண்ட்ரோல்னு, கவர்மெண்ட் எங்கள் கண்ட்ரோல், கட்சி நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு. அப்போ கட்சி தலைவர் நாங்கள் போடுறோம். இப்போது மோகன் பகவத்துக்கு அடுத்தது தத்தாத்திரே அசபோலேன்னு ஒருத்தருக்கார், கர்நாடகாக்காரர். அவர் வந்தார்னா ஆர்எஸ்எஸ்ஸை எங்கேயோ கொண்டு போயிடுவார். மோகன் பகவத்தை விட 100 மடங்கு பாய்ச்சல் உள்ளவர் அவர். மோகன் பகவத்தா சாஃப்ட் மேன்னு பேர். ரொம்ப அதிகம் வந்து அலட்டிக்க மாட்டார், ரொம்ப ஒரு மாதிரி அமைதியானவர். அதுவும் இந்த மசூதியெல்லாம் இடிக்கிறதுக்கு, அந்த ஞானவாபி மசூதி, அதுக்கப்புறம் இந்த காசி மசூதியெல்லாம் நாம் வந்து மசூதிக்கு கீழே என்ன இருக்குன்னு நாம் பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கெலாம். ஆமாம், மற்ற மதத்தினரை புண்படுத்தக்கூடாது என்ற ஒரு கொள்கையுடையவர் தான் மோகன் பகவத். பட் அடுத்து வர தலைவர்கள் அந்த மாதிரி இருப்பான்னு எதிர்பார்க்க முடியாது உங்களால். தத்தாத்திரே அசபோலேலாம் ஹார்ட்கோர் இந்துயிஸ்ட், ஹார்ட்கோர். அவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மோகன் வயசாகிடுச்சு, அவரும் பதவி விலகுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவருக்கும் 75 ரூல், எல்லாருக்கும் 75 ரூல் தான். சரி, இப்போ என்ன பிரச்சனை? செப்டம்பர் மாதம் மோடி 75வது கம்ப்ளீட் பண்ணுறார். அவர் கொண்டு வந்த ரூல் 75 ஆண்டுகள் வயதுக்கு மேல் கவர்னராக இருக்கலாம். 1-2 பேர். எல் கணேசன் 80 வயசாச்சு, கவர்னராக இருக்கார். அந்த மாதிரி சில கவர்னர்கள் 80, 70, 78, 77 நிறைய பேர் இருக்காங்க. நஜ்மா எப்புத்துலாம் 75 அமிச்சிட்டாங்க வீட்டுக்கு. இவங்க அந்த 75 ரூலை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணல. அப்படியா? ஆமாம், ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணல. அப்படி பார்த்தீங்கன்னா எல்ஜிக்கு எப்படி 80 கொடுத்தாங்க கவர்னர் போஸ்ட். சார் முரளி மனோகர் ஜோஷி, அதே போல் வந்து அத்வானிக்கெல்லாம் வந்து 75 வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்களே. அது ஃபாலோ பண்ணாங்க. மோடி வந்த பிறகு ஃபாலோ பண்ணாங்க. மோடி வரதுக்கு முன்னாடி அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, வாஜ்பாய், ஜஸ்வந்த் சிங் இவங்கெல்லாம் இருந்தாங்களே. அப்போ ஏஜ் குரூப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் அத்வானி வந்து துணை பிரதமராக இருக்கும்போது அவருக்கு 85 80 வயசு அவருக்கு. ஸோ இந்த 75 கட் ஆஃப் அப்படிங்கிற ரூலை பாஜக சரியாக பயன்படுத்தலைன்னு ஆர்எஸ்எஸ் கருது. 75 கட் ஆஃப் கொண்டு வந்தது யார்? பிஜேபியா இல்லை மோடியா இல்லை ஆர்எஸ்எஸ்ஸா? அது இட் வாஸ் சஜஸ்டட் பை ஆர்எஸ்எஸ் அண்ட் என்டார்ஸ்டு பை பிஜேபி. ஏன்னா மோடிக்கு வேண்டாத சிலரை தள்ளி வைப்பதற்கு ஜஸ்வந்த் சிங் மாதிரி அவரே இந்த ரூலை பயன்படுத்தி கொண்டார். யஷ்வந்த் சிங்னா இந்த ரூலை வச்சு அவங்களெல்லாம் ஓரம் கட்டினார். தனது அரசியல் எதிரிகளை, தனக்கு யார் பின்னாடி நமக்கு ஆபத்து வருமோ அவங்கள ஓரம் கட்டுறதுக்கு 75 அப்புறம் ஃபாலோ பண்ணார். இப்போது ஆர்எஸ்எஸ் கேட்குதான், வெரி குட், 75 முடிஞ்சு போச்சு, எப்போ சீட்டை காலி பண்ணுறீங்க? இப்படியே கட்டுருச்சு. எப்போ சீட்டை காலி பண்ணுறீங்க? அடுத்த பிரதமர், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், விட்டுருங்க. மோடிக்கு அந்த ஆசை இருக்கே சார், நம்ம வந்து நேருவை பீட் பண்ணணும். நேரு தான் இந்தியாவுடைய நீண்ட கால பிரதமர். அவர் வகித்த அந்த பெஞ்ச் மார்க்கை நாம் வந்து பீட் பண்ணணுங்கிற ஆசை வந்து மோடிக்கு இருக்கே சார். இருக்கு. சர்வதேச தலைவர்களில் ஒருவராக மோடி கருதப்படுகிறார், அதுவும் வாஸ்தவம். ட்ரம்ப்பு, பியூட்டின் அந்த லெவலில் மோடியை வச்சு பார்க்குறாங்க. அது இல்லைன்னு நான் மறுக்கலை. மோடினால் இந்தியாவுக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு, அதுவும் மறுக்கலை. ஆனால் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின்படி தம் கையை விட்டு போயிட்டாரோன்ற பயம் அவங்களுக்கு வந்துடுச்சு. ஆர்எஸ்எஸ் கையை விட்டு போயிட்டாரோ, இப்படி நழுவி போச்சோ, நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரே, நம்மளோட சொல் பேச்சு கேட்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் தான் என்றைக்குமே கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி ஆஃப் பிஜேபி. பிரதமராக இருந்தால் கூட சரி, யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா வாஜ்பாய் இருக்கும்போது முன்னாடி சுதர்ஷன்ஜின்னு ஒருத்தர் இருந்தார். மாதம் வாஜ்பாய் வீட்டுக்கு போயிட்டு வருவார், சுதர்ஷன்ஜி வீட்டுக்கு. அவர் தான் அப்போ ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்தார், எனக்கு ஞாபகம் இருக்குது. சுதர்ஷன்ஜி சொன்னது தான் வேத வாக்கு. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் வேதம். இப்போ மோகன் பகவத் சொல்கிறது வேத வாக்காக கருதப்படவில்லை என்பது மோகன் பகவத்தோட வருத்தம். சார், ஆர்எஸ்எஸ் உடைய கனவை எல்லாம் மோடி நிறைவேற்றிட்டாரே சார். அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டிட்டாங்க, காஷ்மீர் 370 நீக்கம், அதையெல்லாம் பண்ணிட்டாங்களே சார். உண்மையாக சொல்லணும்னா ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குது, தான் என்ற அகம்பாவம் கொண்ட ஒரு பிரதமர் இனிமேலும் தொடரலாமா? ஏன்னா நீங்கள் கடவுள் இல்லை என்ற வார்த்தையை சொன்னது யாரு? நீங்கள் கடவுள் இல்லை, அதுக்கு மோடிக்கு சொன்ன பதில் தான். யாருமே கடவுள் இல்லை,
எல்லாரும் மனிதர்கள் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவரும் ரொம்ப அடக்கி வாசிக்கிறார். இந்த ஓப்பன் வாராக இருந்தால் கூட ரொம்ப அமைதி காக்கிறார். ரொம்ப அதிகமாக பேசுகிறதில்ல. அதிகமாக வந்து பாஜகவை விட்டு கொடுக்குறதும் இல்லை. உள்ளுக்குள்ளே என்ன வேணால் பேசிக்கலாம். மன்மோகன் வைத்தியா, தத்தாத்திரியாசு போலே, கோபால் இவங்கெல்லாம் உள்ளே உட்காந்து பேசி அதெல்லாம் சண்டை கண்டு போட்டு எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் ஆர்எஸ்எஸோட வருத்தம் என்னன்னா, இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறேன்னு சொல்கிறீங்க, கொண்டு போகிறது முயற்சி எடுக்கிறீங்க. ஆனால் இதுவெல்லாம் நம்ம இலக்கை நீங்கள் விட்டுட்டு வேறு ஏதோ டைரெக்ஷனில் போக ஆரம்பிச்சிட்டிங்களோ. இலக்கு என்ன யூனிஃபார்ம் சிவில் கோட், ஆர்எஸ்எஸ் வழக்கு யூனிஃபார்ம் சிவில் கோட் மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதில் எல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் காஷ்மீர் பண்ணது ஒத்துக்கிறாங்க. காஷ்மீர் கூட வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணல. மோடி நீங்களே பண்ணிக்கங்கன்னு சொன்னதுனால பண்ணார். இப்போ செய்கைகளினால் மோடி மீது கோபமா என்றால் செய்கைகளினால் மோடி மீது கோபம் அல்ல. நல்ல காரியம் பண்ணியிருக்காரா? ஆர்எஸ்எஸ் சொல்லுது நல்ல காரியம் பண்ணியிருக்கான்னு சொல்லுது. ஆனாலும் கோபம் ஏன்னா தனி மனித வழிபாடு அதிகமாகி வருகிறது. பிஜேபியில் தனி மனித வழிபாடு என்பது அறவே கிடையாது. கல்ட் வர்ஷிப் கிடையாது. டிஎம்கே மாதிரி இப்போ ஒரு ஸ்டேட்லையும் கல்ட் வர்ஷிப் ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபியில் ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டால் மோடி இல்லையா, நான் எங்கள் ஸ்டேட்டில். இது எதை காட்டுறதுன்னா, அண்ணாமலையை கொண்டாடுறாங்களே. அண்ணாமலை அவராக வந்த சுயம்பு, அவராக வந்தவர். அவர் திணிக்கப்படலை. அண்ணாமலை திணிக்கப்படலை. அவரோட சொந்த முயற்சியில் சுயம்புவாக வந்தார். ஸோ அண்ணாமலையில் கணக்கில் சேர்த்துக்க முடியாது. அண்ணாமலை போடுற எஃபர்ட்லாம் கூட கட்சிக்கு தான் போடுறார். அவர் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு லாபமும் அடைஞ்சால் எனக்கு தெரியல. என்ன சார் மோடியும் அண்ணாமலையும் கம்பேர் பண்ண மாட்டேங்கிறீங்களே இதில்? இல்லை, மோடி வேறு அண்ணாமலை வேறு. மோடி பதவியில் இருக்கார், அண்ணாமலை எந்த பதவியில் இருக்கார்? கட்சி தலைவர்ன்ற பதவியை தவிர அந்த பதவியை எடுத்துட்டீங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன், மாற்றங்கள் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்கிறீங்க. பிரதமர் மாறுவாரா? செப்டம்பர் மாதம் வாய்ப்பு இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் 2 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்குன்னு கேள்விப்படுறோம். மோடி முடியாதுன்ட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? மோடி முடியாதுன்னா அதுக்கு அடுத்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் தயாராக இருக்கு. சார் என்ன சார் முன்னுமே பண்ண முடியும்? இல்லை, பண்ணுவாங்க. அவங்களுக்கு உண்டான எம்பிஸ் கையில் இருக்காங்க. அவங்களோட ஆதரவாளர் பகச்சிக்கிறதுக்காக ஆட்சியை கலைக்க விட்டுருவாங்களா ஆர்எஸ்எஸ் மனசு வச்சா ஆட்சியா தன்மானம் தான் முடிவு பண்ணும். ஏன்னா மகாராஷ்டிராலே நம்ம தோத்தா பரவாயில்லன்னு சொன்ன மோகன் பகவத் லோக்சபாவில் தேர்தலில் 3வது முறையாக நம்ம எதிர்கட்சியாக அமர்ந்தாலும் பரவாயில்ல என்று சொன்னது யார்? மோகன் பகவத். நல்ல ஞாபகம், யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து நீங்கள் சீண்டி பார்த்தீங்கன்னா அவரால் பண்ண முடியும். என்ன இவர் பக்கம் ஒரு 50 40 30 எம்பி இருப்பாங்க, 40 எம்பி இருப்பாங்க. அந்த மாதிரி வரும்பொழுது புதுசாக கட்சியில் வந்தவர்கள் தான் மோடியை ஆதரிப்பார்கள். லாங் ஸ்டாண்டிங் ஆர்எஸ்எஸ் சிந்தனை உடையவர்கள் யாரும் கட்சியை விட்டு வெளில போக மாட்டாங்க. ஸோ மோடியை எதிர்க்க துணிந்து விட்டதா ஆர்எஸ்எஸ்? மோடி தன் செய்கையை மாற்றிக்கொண்டு 75 வயதோட ஓய்வு பெற்று விட்டால் அவருக்கு உண்டான மரியாதையெல்லாம் கொடுத்து அவரை வந்து ஒரு கௌரவ பதவியில் வச்சுப்பாங்க. இன்னைக்கு அமித்ஷா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், அதை பார்த்தீங்களா? அதாவது நான் ஓய்வு பெற போகிறேன், ஓய்வு பெற்ற பிறகு நான் வந்து வேதங்கள் உபனிஷம் இதெல்லாம் படிக்க போகிறேன், இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அமித்ஷா சொல்லியிருக்காரு. அமித்ஷா அப்படி நான் இப்போ ஏற்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி பார்க்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ஸ்டேட் என்ன எலெக்ஷனோ அந்த எலெக்ஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுவார் அமித்ஷா. இப்படி தான் வந்து எலெக்ஷன் அதுக்கப்புறம் நரேட்டிவ் செட் பண்ணுறது, அடுத்த எலெக்ஷன் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறது, இதை பற்றி தான் வந்து அமித்ஷா பேசுவாரே தவிர வந்து ஓய்வை பற்றி முதல் முறையாக பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கும் அந்த மைண்ட் செட் வந்துருச்சா என்ன? எந்த அரசியல்வாதிக்கும் ஓய்வு பற்றி சிந்திப்பதற்கு நேரமே கிடையாது. கலைஞர் வந்து கடைசி வரைக்கும் அவர் செயல்படாத நிலைமை. அப்போ வரைக்கும் அவர் வந்து திமுகவுடைய தலைவராக இருந்தார். ஓய்வை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை கலைஞர். ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் மோடியும் அமித்ஷாவும் ஒன்றுன்னு நினைக்குது, பிரித்து பார்க்கல. மோடி அண்ட் அமித்ஷா அப்படின்னு தான் சொல்கிறாங்களா அவங்க. ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளா? ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். ஏன்னா அமித்ஷாவோட கனவு என்னன்னா அடுத்த பிரதமராக உட்காரணும்னு கனவு கண்டுருக்காரு அமித்ஷா. அந்த கனவு இருக்கு. அரசியல் எல்லாருக்கும் ஆசை இருக்கலாம். ஆனால் குஜராத்தை சேர்ந்து அடுத்தடுத்து பிரதமராக வருதுங்கிறது ஆர்எஸ்எஸ் ஒத்துக்காது. 2 குஜராத்திகள் அடுத்தடுத்து பிரதமராக வந்தால் மற்ற மாநிலக்காரங்களாம் சும்மா இருப்பாங்களான்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஆசை இருக்கலாம், எனக்கு அமெரிக்க ஜனாதிபதியாக வரணும் கூட ஆசை இருக்கலாம். ஆனால் அமித்ஷா
சில அமித்ஷாவின் சில காரியங்கள், சில வியாபார தொடர்புகள் எல்லை மீறி போய்விட்டதாக ஆர்எஸ்எஸ் கருதுகிறது. அது ஒரு ரீசன். அமித்ஷா மேலே தனி கோவம், மோடி மேலே தனி கோவம். மோடி மேலே அவர் அப்பழுக்கற்றவர், லஞ்சம் லாவண்யம்லாம் இல்லாதவர் அப்படிங்கிற பேர், அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. எந்த ஒரு ஆப்ளிகேஷனுக்கு போக மாட்டார், எந்த ஒரு உதவியும் எடுத்துக்க மாட்டார், எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டார். அது ஆனால் அவர் மேலே இருக்கும் கோபம் வந்து ஈகோ பிரச்சனை. அமித்ஷா மேலே இருக்கும் கோபம் வந்து அவரோட நடவடிக்கைகள் சரியில்லைங்கிறதுனால கோபம். ஸோ இப்போ என்னென்னா, அமித்ஷாவே சொல்லிட்டார் நான் ஓய்வு பெற போகிறேன்னு. அப்போ என்ன அர்த்தம்னா, மோடி அமித்ஷா 2 பேருக்குமே ப்ராப்ளம் காத்துட்ருக்கு. 2 பேரையுமே ஒதுங்க சொல்லி ஒதுக்கப்படலாம் என்ற ஒரு வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. மோடி அமித்ஷா போயிட்டாங்கன்னா அல்டர்னேட்டிவ் யார் இருக்காங்க சார்? ஜவஹர்லால் நேரு போன அப்புறம் யார் ஆல்டர்னேட்டிவ் இருந்தாங்க? ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் யாருமே இல்லைன்னு தான் சொன்னாங்க இந்தியாவில். நேருக்கு அப்புறம் என்ன, சாஸ்திரி வந்தார். இந்திராவுக்கு அப்புறம் இந்தியா இஸ் இந்திரா இஸ் இந்தியான்னார். அவன் யாரும் வரல, ராஜீவ் வந்தார். தலைவர்கள் பிறப்பார்கள், தலைவர்கள் உருவாக்கப்படுவார்கள். இப்போ ரேஸில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பிரைம் மினிஸ்டர் ரேஸில் 2 எண் இருக்கிறதா சொன்னாங்க டெல்லியில், நிதின் கட்கரி அண்ட் நிர்மலா சீதாராமன். என்ன சார் சொல்கிறீங்க? தென்னிந்தியாவிலிருந்து ஒரு பிரதமரா? ஏன்னா ஜெய்சங்கர் இந்த ஆட்டமே வேண்டாம் எனக்கு விட்டுருங்கன்ட்டாராம். டிப்ளமேட். நான் மந்திரி பதவியில் இருக்கிறது அதிகம். எப்பவுமே பிரதமர் வேட்பாளருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், இராணுவ அமைச்சர், அந்த மாதிரி அந்த டாப் 5. அதில் வந்து ராஜ்நாத் சிங் வாய்ப்பு கொடுத்துக்காம இதுக்கு வந்து ராஜ்நாத் சிங் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவரே வந்து இப்போ மோடி இருக்க வேண்டிய இடத்துல வந்து ராஜ்நாத் சிங் தான் இருந்திருக்கணும். ஏன்னா அவர் தான் விட்டு கொடுத்தாரு. ஸோ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, நிதின் கட்கரி இஸ் அ ப்ளூ ஐட் பாய் ஆஃப் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸோட செல்ல குழந்தை அவர் தான். அவரை உள்ளே கொண்டு வந்துட்டான்னா, ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதான், ஃப்ளாம்பாயன்ட் தலைவர் நமக்கு தேவையில்லை. போற்றி 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 எங்கே போனாலும் மாலை போட்டு அவார்டு வாங்கி இப்போ இந்த உலகம் முழுக்க அவார்டு வாங்குறதுலாம் ஆர்எஸ்எஸ் ரசிக்கலை. இது வந்து ஒரு சின்ன கண்ட்ரியில் போய் அவார்டு வாங்கி எதுக்கு நீங்கள் கெட்ட பேர் வாங்கிறீங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணுது. ஆர்எஸ்எஸ் இப்போ எதிர்கட்சி வேலையை பண்ண ஆரம்பிச்சது. எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் காங்கிரஸை விட பாஜகவை எதிர்க்கிறதுல ஆர்எஸ்எஸ் தீவிரமாக இருக்குது. அதோட தவறுகளை சுட்டி காட்டுவதில். ஆனால் என்ன, ப்ரைவேட்டாக சுட்டி காட்டுறாங்க, பப்ளிக்காக சுட்டி காட்டல, ப்ரைவேட்டாக சுட்டி காட்டுறாங்க. அதனால்தான் அமித்ஷாவும் ஓய்வு பெறும் மனநிலைக்கு வந்து விட்டதாக சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மையாக போய் தான் பார்க்கணும். மோடிக்கு வேற நேருடைய அந்த டென்யூரை பீட் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது. அந்த டென்யூரை பீட் பண்ணால் இன்னும் ஒரு தடவை வந்து எலெக்ஷன் இருந்தால் தான் அந்த டென்யூரை வந்து பீட் பண்ண முடியும். அதெல்லாம் முடியாது போல இருக்குது நீங்கள் சொல்லலாம் வந்து பார்த்தா. இல்லைம்மா, ஆசை இருக்கலாம், தப்பு இல்லை, கண்டிப்பாக ஆசை இருக்கலாம். மோடி சிறந்த பிரதமர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஆர்எஸ்எஸ் தயவு இல்லாமல் அவரால் அந்த சீட்டில் இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவை வச்சுட்டு சொல்லுவேன், ஆர்எஸ்எஸோட பிளெஸ்ஸிங் இல்லாமல் மோடியால் அந்த சீட்டில் இருக்க முடியாது. ஆர்எஸ்எஸ் கெடு கொடுத்தாச்சு, 75 வயது ஆக போகிறது, நீங்கள் விலைக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுது. அதனால் இவர் இப்போ ஆட்டோமேட்டிக்காக இவர் ஏதாவது ஒன்று முடிவு எடுக்கணும். ஒன்று தனி கட்சி ஆரம்பிக்கணும், இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் சொன்ன பேச்சு கேட்டு வேலைக்கு போகணும். ரெண்டு வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு ஆளுமை, அவர் சாதா தலைவர் இல்லை, ஆளுமை மிக்க தலைவர். இந்த ஆளுமை மிக்க தலைவர் நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஆகவே ஏன் இந்த ஒரு டென்யூர் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அனுப்பலாமே அவரை? இந்த டென்யூரை வந்து கம்ப்ளீட் பண்ண இல்லை, அது என்ன ஆர்எஸ்எஸ் என்ன முடிவு எடுக்க போகிறது நமக்கு தெரியாது. டென்யூர் கம்ப்ளீட் பண்ண விடுமா, 75 போதுன்னு சொல்லுமா? டென்யூர் கம்ப்ளீட் பண்ண விட்டா அப்போ அடுத்த கேள்வி வரும், மற்றவங்களுக்கு ஏன் அந்த சலுகையை வழங்கலை அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதாவது முரளி மனோகர் ஜோஷிக்கு அந்த கொடுக்கல, எல்லாம் யார் ஓரம் கட்டப்பட்டார்களோ, யார் ஓரப்பட்டப்பட்டார்களோ அவங்களுக்கெல்லாம் ஏன் சலுகை கொடுக்கல? நிஜமா எப்பத்துல்லா கரெக்டாக 75வது ஆண்டு பதவி எடுத்துக்கிட்டாங்க, கவர்னர் எடுத்துக்கிட்டாங்க. அவர் எல் கணேசன் 80 வயசு வச்சுருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்பன்சிஸ் இருக்கிறதுனால மோடிக்கு இந்த டேர்மை கம்ப்ளீட் பண்ண கொடுத்தாலும் கொடுக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து அறுதியாக இல்லை 75 முடி வீட்டுக்கு அனுப்புவோம்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதுங்கிறது தான் நம்ம சொல்லணுமே தவிர என்ன நடக்குங்கிறது நம்ம வந்து இங்கேருந்து உட்காந்து நம்ம யூகம் பண்ண முடியாது. அடுத்த நேஷனல் தலைவர் யார் சார்? அடுத்த நேஷனல் தலைவர் புரந்தரேஸ்வரின்னு கேள்விப்படுறேன். டெல்லியில் என்டி ராமாவோட மகள்.
ஏன்னா ஒரு பெண்ணை போடுறதுன்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு வராங்க. பாஜகவுடைய தேசிய தலைமை பாஜகவோட தேசிய தலைமை புரந்தரேஸ்வரி சென்னை கூட வந்திருக்காங்க. என்டிஆரோட மகள் காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க தான் அவங்க. ஏன் அப்படி கொடுக்க மாட்டாங்களே ஆர்எஸ்எஸ்? இது வந்து பிஜேபியோட சாய்ஸ். ஆர்எஸ்எஸ் தான் அவங்க காங்கிரஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்களாச்சே, எப்படி கொடுக்குறதுன்னு கேட்குறது தான். ஸ்மிருதி இரானி சஜஸ்ட் பண்ணாங்க, அதுவும் ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கல. என்னமோ தெரியல, ஒத்துக்கல. சீரியல் நடிக்க போயிட்டாங்களே சார். தீன் நடிக்க போயிட்டாங்க. அவங்களும் வெயிட் பண்ணாங்க, ஒன்றும் நடக்க முடியல. ஆர்எஸ்எஸ் முகம்பெயர் தெரியாத ஒருத்தரை கொண்டு வரணும்னு பார்க்குது. எப்பவுமே ஆர்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா அமைப்பு செயலாளர்கள்லாம் ஃபோட்டோக்கே போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. எல்லா மாநில அமைப்பு செயலாளர்களும் தமிழ்நாடு தான் ஒரு விதிவிலக்கு. வெளியில் வரமாட்டாங்க, ப்ரெஸ்ஸில் பேச மாட்டாங்க, மீடியாவில் வரமாட்டாங்க. ராம்லால்னு ஒருத்தர் இருந்தால் டெல்லியில், இப்போ இருக்கிற சந்தோஷுக்கு முன்னாடி அவர் 4 வேஷ்டி தான் வச்சுருப்பார், 2 ஜிப்பா, அங்கேயே ரூமில் படுத்து தூங்குவார். அப்படி அவர் தேசிய பொதுச் செயலாளர் ராம்லால், நான் பார்த்துருக்கேன் அவரை. அவ்வளோ எளிமையானவர். ஒரு ஜோல்னா பையன் மாட்டு நடந்தே போயிடுவார், பஸ்ஸில் தான் போவார். அது எப்படி பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு கூட அப்புறம் திட்டினாங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து தேசிய பொதுச் செயலாளர் ஒரு கார் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருந்திருக்கார் பிஎல் சந்தோஷ். ஸோ அதே மாதிரி முகம்பெயர் தெரியாத ஒருவர், காரியகர்த்தா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர், இந்த ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு மீடியாவுக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சொல்கிறது தான். அதில் 2 தான் இப்போ கருத்து வேறுபாடு வருதுன்னு கேள்விப்படுறோம். அண்ணாமலைக்கு எதுவும் பதவி கொடுப்பாங்களா? அண்ணாமலைக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவி உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா அண்ணாமலை தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அகில இந்திய லெவலில் அவரால் போய் கட்சியை வளர்க்க முடியும். இப்போ கர்நாடகாவில் போய் வளர்க்கலாம், ஆந்திராவில் வளர்க்கலாம், தெலுங்கானாவில் வளர்க்கலாம், கேரளாவில் வளர்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி அவருடைய சேவையை, ஆனால் ஏன் அந்த பதவி போடலன்னு கேட்கலாம். தேசிய தலைவர் ஒன்றும் போடலிங்களே. தேசிய தலைவர் போட்ட அப்புறம் தானே பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், பொருளாளர்லாம் போட முடியும். நீங்கள் தேசிய தலைவரே போடுறதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகிட்டுக்குது. அவ்வளோ சுறுசுறுப்பாக டெல்லி பாஜக இயங்குதுன்னா மோடி என்ன பண்ண முடியும், இவங்க என்ன பண்ண முடியும், அண்ணாமலை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். டெல்லிக்கும் நாக்பூருக்குமான சண்டையை பற்றி விரிவாக பேசியிருக்கீங்க. ஆர்எஸ்எஸ் வந்து மோடியின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் இருக்காங்க. மோடி என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி. டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த மோதல் விவகாரத்தை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் எனக்கு கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார். நன்றி.